சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, இது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் இந்தியாவில் இப்போது வேலைக்கு போய்கிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பெஸ்டியாக இருந்தாலும் சரி, அல்லது லவ்வராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சட்டத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு வேலைக்கு செல்கின்ற பெண்ணும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி அவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டத்தை இந்த சட்டத்தை நம்ம சிம்பிளாக பார்த்திங்கன்னா போஷ் அப்படின்னு சொல்லுவோம். போஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்ரஸல். இது 2013 ஒரு ஆக்ட். இது பார்த்தீங்கன்னா 2013 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகின்ற ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சேஃபான ஒரு என்வாயர்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட சுற்றி இருக்க அந்த சூழல்கள் அவங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டது. எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த வயதாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு பெண்ணை எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சட்டம் அவங்களுக்கு பயன்பெறும். அது எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும்னா பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், நர்சிங் ஹோமு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களை ஒரு செக்ஷுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளைட் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட ஒரு தகாத முறையில் நடந்துக்கிறதோ அல்லது சைகை காட்டுறது, வெர்பல் நான் வெர்பல் எதுவாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களை வேறு ஏதாவது ஒரு செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவலாக அவங்கள யாராவது துன்புறுத்துறாங்க அப்படின்னா, அல்லது துன்புறுத்துறதுக்கு அவங்கள ஒரு பணியை செய்கிறாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஒர்க் ப்ரெஷர் கொடுத்து அவங்கள ஒரு ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, அல்லது ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு பெண்ணை அவன் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தவங்க ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிசியில் 354லையும் 509லையும் பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு வழக்குகளை போட்டிருந்தாங்க. இப்போ இந்த போஷ் ஆக்ட் வந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான ஒரு தீர்வை இதை எப்படி நீங்கள் ஒரு அஃபிஷியலாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லின்றதை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஐசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே ஒரு எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வேணாலும் இருக்கலாங்க, எங்கே வேணாலும் இருக்கலாம், டியூஷன் சென்டர்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எங்கே வேணாலும் இருக்கலாம். 10 பேருக்கு மேலே அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஐசிசியை கிரியேட் பண்ணியிருக்கணும். 10 பேர் கீழே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. இதுனாங்க ஐசிசி, எல்சிசி. எல்சிசின்றது என்னன்னா லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. 10 பேருக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது எல்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், சப் கலெக்டர், கலெக்டர். அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கான ஒரு புகாரை தெரிவிக்கலாம். அல்லது 10 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க, 10 பேருக்கு மேலேனா பொதுவாக எல்லா கம்பெனிஸுமே அடங்கிடும். இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், முன்னாடியே சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல இங்கே அதேமாதிரி லேபர் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பர்மனெண்ட்டு அல்லது கான்ட்ராக்டாக இருக்கும், அந்த கான்ட்ராக்ட்லேருந்து கூட்டின்னு வேலை செய்ய வைப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பணிப்பெண்ணா அல்லது பார்த்தீங்கன்னா பணி செய்யறதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த ஒரு ஐசிசி அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கலாம். அப்படி இந்த ஐசிசி பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஐசிசியில் கண்டிப்பாக அந்த கம்பெனியில் ஒரு சீனியர் மோஸ்ட் ஒர்க்கிங் உமன் யாருன்னு பார்ப்பாங்க. அவங்கள இந்த கமிட்டிக்கு ஹெட்டாக போடுவாங்க. அவங்க தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பெண்கள், அதாவது யாருன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு லீகல் நாலேஜ் இருந்தால் இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கு அல்லது இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு துறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த 2வது அந்த மெம்பராக ஆகலாம். மொத்தம் 3 பேர் ஆச்சு. 4வது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு என்ஜிஓ, அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்களே, அதை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஐசிசியை கம்பல்சரி வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இந்த ஐசிசி 10 பேருக்கு மேலே வேலை செய்கிற இடத்துல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 50,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான ஒரு அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வழியாக இருக்குது. இது எடுத்துக்காட்டுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக
இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன, ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு பெண்ணுக்கு, ஏன்னா நிறைய நடக்கக்கூடிய இடம் அது, அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. இது வந்து கம்பல்சரி வந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அதற்கான ஒரு விஷயங்களை, ஒரு ஒர்க் ஷாப்போ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு சட்டம் இருக்குன்றதை கண்டிப்பாக காவல்துறையினர் தெரிவிக்கணும். இது வரைக்கும் அது மாதிரி நிறைய இடங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துலையும் இல்லை. அப்படி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசிக்கும் எல்சிசிக்கும் உள்ள வித்தியாசம். எல்சிசினா நீங்கள் நேரடியாக போய் புகார் கொடுக்கலாம். இந்த ஐசிசியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு ஹராஸ்மெண்ட் அப்படின்றத பார்ப்பாங்க, அதற்கு அங்கேயே வந்து தீர்வு கிடைக்குமான்றதை பார்ப்பாங்க. கிடைச்சது அப்படின்னா அங்கேயே வந்து இந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க. அல்லது ரொம்ப ஒரு கிரீவியஸாக இருக்குது அல்லது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப ஒரு சீரியஸாக இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஐசிசி வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் ஆக்டில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இதை ஏன் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து ஒரு 35% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தினம் தினம் வேலைக்கு போகிற இடம். அதனால் அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்ட்னாலும் கண்டிப்பாக நடக்கலாம். இப்போ வரைக்கும் வந்து பெண்கள் நிறைய இடத்துல இது போல் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆகையால் இந்த ஒரு சட்டத்தை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுங்க. இன்கேஸ் ஐசிசி வந்து நீங்கள் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் இல்லை அப்படின்னா, அல்லது உங்களுக்கு இந்த சட்டத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு உங்களோட கம்பெனியில் கொடுக்கல அப்படின்னா, இது மாதிரி இருக்குது, இதை ஏன் நீ வந்து இன்னும் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. தனியாக போய் கேட்காதீங்க, 10 பேருக்கு மேலே சேர்ந்து போய் கேளுங்க. கண்டிப்பாக இந்த சட்டம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நான் வீடியோ போடணுன்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கங்கள்.